ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மேட்டிக் ஸ்பேஸ் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மலம்ச்சம்பட்டியில் ஒரு இண்டிவிஜுவல் 3 BHK ஹவுஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வியூ எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலில் நம்ம என்ட்ரி ஆனதுமே ஒரு லக்ஸூரியஸ் டிவி யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷீட் ப்ளஸ் பேனலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளூட்டட் பேனல் தான் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கு மெயின் அட்ராக்ஷனாகவே இருக்கும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேனலிங்லையும் பண்ணிக்கலாம், இப்படி ஷீட் ப்ளஸ் பேனலிங்லையும் பண்ணிக்கலாம். ஒரு மாடல்ஸ் இருக்குது, இது எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா நிறையாவே மாடல் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சென்டர் டோர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் தான் எப்போவுமே ப்ரொவைட் பண்ணுவோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டோ பாக்ஸ், வைஃபை மோடம் இதெல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம சென்டரில் வந்து கிளாஸ் டோர் கொடுக்கணும். இது இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ப்ரொஜெக்ஷன் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த லைட்ஸ் வந்து நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா டிவி நம்ம மாட்டும் போது இந்த அவுட் லைட் ப்ரொஜெக்ஷன் வந்து டிவியோட அவுட் சைடு வந்து உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் நல்லா இருக்கும் இந்த லைட்ஸ் போட்டிங்கன்னா. அது இல்லாமல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், ட்ராஃபீஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்காக சைடில் வந்து பார்ட்டிஷன் கொடுத்து ஒரு ஸ்டோரேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாருங்க, ஒயிட் அண்ட் உட்டன் கலர் எப்பவுமே காம்பினேஷன் வைஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அது இல்லாமல் ஒயிட் கலர் வால் இருக்கு. இந்த வால் கூட பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸு கீழே யூபிஎஸ் ஸ்டோரேஜ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுவுமே உட்டன் கலரில் ப்ராட் ஹேண்டில்ஸ் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஹால் கம்ப்ளீட் பண்ணது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் உட் கலர் பிளஸ் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கோம். எப்பவுமே உட் கலருக்கு வந்து ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாமே பாட்டம் கவர் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராலிஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் ட்ராலிஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்கோம். கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இல்லாமல் அதே மாதிரி இந்த சைட் 2 ட்ராலிஸ் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கப் அண்ட் சாசர் வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிளெயின் பிளேட்ஸ் வச்சுக்கலாம், வேற ஏதாவது பாத்திரம் வேணா வச்சுக்கலாம். இந்த சைடு பாருங்க, இந்த மசாலா ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக வந்துட்டு சைடில் வந்து செப்பரேட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். கிளாஸ் டோர்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பாக்ஸ் 3 டோர் கொடுத்துருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாட் கவரேஜ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஃப்ட் கவரேஜ் ப்ளஸ் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். வார்ட்ரோப்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வைக்கிறதுக்காக ஒரு 4 பார்ட்டிஷன் பண்ணி வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் ப்ளஸ் லாக்கரோட வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு ஹேங்கர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டோரேஜில் ஒரு வாட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் கேட்டிருந்தாங்க. அதில் நம்ம கிளாஸ் வச்சு ப்ரொவைட் பண்ணி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா கீழே பண்ண மாதிரியே வார்ட்ரோப் பிளஸ் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரேல இந்த ஒரு போர்ஷன் மட்டும் ஒயிட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கீழே ட்ராஸ் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த சைட் பாருங்க, கீழே கொடுத்த மாதிரி வார்ட்ரோப்ல வந்து லாக் கொடுத்துருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா ட்ராப் பிளஸ் லாக் ராட் கொடுத்துருக்கோம். மேலே எஸ்எஸ் பைப் பேனல் கொடுத்துருக்கோம், ஷர்ட்டை ஏதாவது மாட்டி வைக்கிறதுக்காக.
அப்புறம் இது ஒரு டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா லைட்டிங் கொடுத்துருக்கோம். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த செட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டி ஷேப் மிரர் கொடுத்துருக்கோம். இந்த டி ஷேப் மிரர் ஓவல் மிரர்லாம் கொடுக்கும்போது நம்ம லுக்கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா கொடுத்துருக்கோம். அது கீழே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பிவிசி யூபிவிசியில் பண்ணுற மாதிரி எட்ஜ் வைஸ் கொடுக்காம நம்ம வந்துட்டு நோ எட்ஜஸ் கொடுத்து ஃபுல்லாக நமக்கு வந்து எட்ஜே இல்லாமல் வருது. பாருங்க, இது பாருங்க ஒரு டிசைன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு ஒரு எல் ஷேப் கொடுத்து நம்ம 3 ஹேங்கிங் லைட்ஸ் கொடுப்போம். இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்லாப் பார்த்தீங்கன்னா டைனிங்காக யூஸ் பண்ணும்போது இந்த லைட்ஸ் போட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருக்கோம், செல்ஃப் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஏதாச்சும் திங்ஸ் சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் நம்ம வச்சுக்கலாம். இது போடும்போது தான் வந்து கிச்சனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பேனலிங் கொடுத்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பேனலிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு. அது டார்க் கலர் நம்ம கொடுத்தோம்னா வந்து இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பேனலிங் கூட ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருந்துச்சு, அதையும் கவர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ஒயிட் அண்ட் வுடன் கலர்லாம் கவர் பண்ணியிருப்போம். இதே மாதிரி லக்ஸூரியஸான இன்டீரியர் வந்து உங்க வீட்டுக்கு பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிவிசி போகாம யூபிவிசி போங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து பிவிசியோட யூபிவிசி கொஞ்சம் ஒரு 20-30 ருபீஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஜாஸ்தியாக இருந்தாலுமே லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும்.